என்ன நீ பாட்டுக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற? இவ்வளவு யோசிக்க என்ன இருக்குது? அப்படி என்ன கேட்டுட்டா மணிமேகலை? டக்குன்னு ஒரு பதில சொல்ல வேண்டியதானே? அண்ணன் நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? என் அண்ணன் குடும்பம் என் வீட்டு கல்யாணத்துல இல்லன்னா அது நல்லா இருக்காதேன்னு நானும் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, நீங்க ரொம்ப என் பொறுமையை சோதிக்கிறீங்கண்ணே. எப்ப எதை பேசுறதுன்னு இல்லையா நாச்சி? என்ன மாப்ள, என்ன இப்ப ஏதாவது கேட்க கூடாத நேரத்துல பேசக்கூடாத எதையா நாங்க பேசிட்டோமா? அப்படி எதுவும் இல்லையே. மணிமேகலை தப்பா எதுவும் கேட்கலையே மாப்ள. மணிமேகலை கேட்டதுல ஒண்ணும் தப்பு இல்லைண்ணே. ஆனா கேட்ட இடம் தான் தப்பு. அண்ணே, கத்தி முனையில எங்களை நிக்க வச்சு கல்யாணம் பேச முடியுமா அண்ணே? மணிமேகலை கேட்டது அப்படிதானே இருந்தது. பாரு மரகதா, எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த சமயத்துல பேசணுங்கிற எண்ணமெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா பாரு, அதுக்காக எங்க உரிமையை நாங்க விட்டு கொடுக்கவும் முடியாது இல்ல. அதான் சில விஷயங்கள சில சமயங்கள்ல அப்படியே பட்டுன்னு உடைச்சு பேசுறது நல்லது தானே. போது நிறுத்துங்கண்ணே. நல்லது கெட்டது பேசுற நேரம் இது இல்ல. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். புனிதா என் பொண்ணு. அவளுக்கு யார எப்போ எங்க எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு யாரு மாப்பிள்ளையா வரணும்னு நானும் என் பொண்ணும் முடிவு செய்வோம். நீங்க யாரும் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப எங்களை மறந்துருங்க அண்ணி. அதுக்கு மேல உங்க இஷ்டம் மணிமேகலை. அம்மா பேச தெரியாம பேசுது. ஆனா புனிதா என்னதான் விரும்புறா. நானும் புனிதாவை தான் விரும்புறேன். இங்க பாரு வல்லவராயா, அப்படி புனிதா உன்னை விரும்புறதா இருந்திருந்தா அவ கண்டிப்பா முதல்ல அதை என்கிட்ட தான் வந்து சொல்லிருப்பா. இது வரைக்கும் அவ அப்படி எதுவுமே சொல்லலப்பா. இதுல இருந்தே புரிஞ்சுக்கோ. நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப புனிதாவை நீங்க வல்லவராயனுக்கு கட்டி கொடுக்க போறதில்ல. உங்களுக்கு நான் இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தேனே, அது புரியலையா? சரி, நான் நேராவே சொல்றேன். என் பொண்ணு விஷயத்துல நான் அவகிட்ட கேட்காம எந்த முடிவும் எடுக்கிறதா இல்ல. இப்ப புரியுதா? எங்களுக்கு எல்லாம் புரியுது அண்ணி. உங்களுக்கு தான் புனிதா அவ கல்யாண விஷயத்துல உங்க பேச்ச கேட்க மாட்டாளோன்ற பயம். பயம் புனிதா விஷயத்துல நான் என்ன சொன்னாலும் என் பொண்ணு நான் சொல்றதான் கேப்பா. மரகதா, நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா இப்படி பாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோங்கிற மாதிரி பேசுற பாரு, இந்த கணக்கு தான் எனக்கு விளங்க மாட்டேங்குது. சரி, நீ சொல்ற மாதிரி வந்துடலாம். நீ சொல்றதான் உன் பொண்ணு கேப்பா. நீ சொல்றவனை தான் கல்யாணம் கட்டிக்குவானா? அப்ப வல்லவராயனியே கட்டிக்கணும் உன் பொண்ணு கிட்ட நீயே சொல்லு. சரிம்மா கட்டிக்கிறேன்னு அவளும் சொல்லட்டும். ஆனா நீ சொல்ல மாட்டேங்கிறிய ஏன்? அப்ப நாங்க சம்மதியா வரதுல உனக்கே விருப்பம் இல்ல. அத நேரா சொல்லு. அண்ணே, எனக்கு இப்ப ஒரு விஷயம் தெளிவா புரியுதுண்ணே. தேன்மொழி அழகர் மேல உங்களுக்கு இருக்கிற கோவத்தை நீங்க ஏன் மேல காமிக்கிறீங்க, அப்படிதானே? கடைசியா ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். நம்ம உறவு நீடிக்கணும்னா இந்த கல்யாணத்துக்கு வாங்க, இல்லன்னா வேண்டாண்ணே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அத நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. ஆனா புனிதா விஷயத்துல நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன். உங்க யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. புரியும் நினைக்கிறேன். நாங்க கிளம்புறோம். என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? நீ சொல்றதா சரி மரதா. அவங்களே முடிவெடுக்கட்டும். நீ வா, நம்ம கிளம்பலாம். சரிங்க. என்னடி சொல்ற? அறிவு கட்டவள, அறிவு கட்டவள. என் தங்கச்சி போராடி, என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம். அவ என் உறவே வேணாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கா. அடியே கடவுளை நேர்ல இறங்கி வந்து நான் முக்கியமா உன் தங்கச்சி உனக்கு முக்கியமான கேட்டா என் தங்கச்சி தான் சொல்ற வேண்டினா உன்னை கட்டணும் பாரு. வாய திறந்த கொன்னுடுவேன் பாத்துக்க உன்னை. ஹேய், நான் என் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு போறேன். நீ வரதுனா வா, இல்லன்னா இங்கே கடை. நீங்க போய் அசிங்கப்படுங்க, நான் வரமாட்டேன். என்னடி எடுத்தறிச்சு எல்லாத்தையும் எழுத்து பேச? ஏய், சொல்றத கேளு. இப்ப நம்ம போனதா வேலை நடக்கும். எழுத்து எழுத்து பேசிட்டு இருக்கிற. நாம இந்த வீட்லயே இருந்தா தாண்டி நினைச்சதை சாதிக்க முடியும். நான் சொன்ன கேளு, மரியாதையா வந்துரு, இல்ல கொன்னே போட்டுருவான் பாத்துக்க. பாடி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ?
மாப்பிள ஐயோ, விட்டுருங்க. இவதான் ஏதோ கூறு கேட்டு போய் பேசுறானா? நீங்க ரெண்டு பேரும் கூட கோச்சிக்கிட்டு போனா எப்படி மாப்பிள? நீங்க யாரு மாப்பிள? இந்த குடும்பத்துக்கே பெரியவர். எனக்கு நீங்க சாமி மாதிரி இல்லையா மாப்பிள? எனக்கு அது உங்களை எங்கேயாவது நான் விட்டு கொடுத்திருக்கேனா? இல்ல இந்த குடும்பத்தை தான் விட்டு கொடுத்திருக்கேனா? என் மாப்பிளைக்கு அங்க கல்யாணம், அத அங்க நடக்க விட்டு நான் இங்க சும்மா உட்கார்ந்திருப்பேனா? இவெல்லாம் கிடக்குறா, விடுங்க. எனக்கு நீங்க தான் முக்கியம். என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம். வாங்க. மாப்பிள வாங்க, நாம போலாம். கிளம்பலாம். வாடி. என்ன நின்னுட்டே இருக்கீங்க? நேரம் ஆயிட்டு இருக்குல்ல மூர்த்தத்துக்கு. வாங்க 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 வாங்க. அட, இருங்க, செருப்பு போட்டுக்கிட்டு வரேன். ஓதுலி வா. நீங்க வாங்க வாங்க வாங்க, வண்டியில வாங்க வாங்க. அதான் வந்துட்டு இருக்கேன்ல. ஏறிக்கமா. மாப்பிள என்ன நீங்க? நான் ஒருத்தர் இருக்கும்போது நீங்க போங்க. போய் வாங்க, ராஜாவோட்ட வாங்க. உட்கார்ந்து வாங்க. நீங்க போங்க. தெரியல